தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற படித்துறையாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆடி மாதங்களில் ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை நாள் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காகவும் புதிய தாலியை பிரித்து கயிறு கோர்ப்பது நிகழ்ச்சியும் அது நடைபெறும். அதற்காக திருச்சி மட்டுமல்ல, திருச்சி சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இரவு பகலாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். வந்து அந்த காவேரி ஆற்றில் புனித நீராடி பின்பு அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்துவிட்டு பெருமாள் கோயில் செல்வது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டிற்கான ஆடி பெருக்கு என்பது வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மா மண்டபம் காவேரி படுதுறைக்கு வருகை தர உள்ளார்கள். இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து முறையாக தண்ணீர் திறக்கப்படாதால் காவிரி ஆறு வறண்டு பாலைவனமாக காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் ஆடிப்பெருக்கென்று வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து தற்போது முன்னேற்பாடு பணிகளை செய்து வருகிறார். குறிப்பாக போக்குவரத்து இல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் அந்த பணிகளை சாலைகளில் இருபுறமும் பேரிகளை அமைத்து அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வகையில் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய மக்கள் 4 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான தனி இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அம்மா மண்டப படித்துறையில் மாநகர சார்பாக குழாய்கள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட உள்ளது. அந்த தண்ணீரில் வரக்கூடிய பக்தர்கள் நீராடி பின்பு அவர்கள் அந்த ஆடிப்பெருக்காண்டு புதிய தாலிகள் கோர்ப்பது மற்றும் இறை வழிபாடு நடத்துவது, சிறப்பு பூஜை செய்வது என உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யலாம் என மாநகர தரப்பில் தெரிவிக்கப்படும். அதற்காக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த தற்காலிக வாட்டர் டேங்க் அமைக்கப்பட்டு அந்த குழாய்கள் அமைக்கப்படும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆண்கள் குளிப்பதற்காகவும் பெண்கள் குளிப்பதற்காகவும் தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் உடை மாற்றுவதற்கு ஆண்கள் உடை மாற்றுவதற்கும் தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருப்பதற்காக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வதற்கான பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது தீவிரமாக செய்து வருகிறார்கள். ஆடிப்பெருக்கன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மா மண்டப படித்துறைக்கு வருகை தருவதால் மாநகர சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று காவேரி ஆற்றில் இருக்கக்கூடிய பட்டுவாய்த்தலை மற்றும் இந்த மாநகராட்சி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய காவேரி படித்துறையில் மாநகர சார்பாக பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டு ஆடிப்பெருக்கு வரக்கூடிய மக்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் முன்னேற்பாடு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி தீபன்.